ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஊயோன் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிக்க அதை தொட போனதும் ஹீரோவளோட கையை பிடிச்சிட்டு தொட்டா இன்ஃபெக்ட் ஆகிடும், உனக்கு இன்னும் வலிக்குதான்னு கேட்குறான். லைட்டான்னு சொல்லும்போது இனிமேல் நீ எப்பவும் சைக்கிள் ஓட்டவே கூடாது, எவ்வளோ தூரம்னாலும் பரவாயில்ல நடந்தே போய்க்கோன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போ கூட நம்ம ஹீரோயின் யூஏ நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன், நம்ம இன்னொரு டைம் இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டான். இங்கே நம்ம மேயூரானும் ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ ஆப்ரேஷன் பண்ண பையன் இந்த ஆர்ஃபனேஜை சேர்ந்தவன், அவனை பார்க்க போய் தான் நம்ம ஹீரோயின் கீழேயே விழுந்தது. ஸோ அதுக்காக தான் அவங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க. அந்த பையனோட தாத்தாக்கு இப்போ ரொம்ப முடியலையாமா. ஸோ அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காகவே என்கிட்ட எதுவும் சொல்லாமல் ஓடி போயிட்டான். கவலைப்படாதீங்க, அவங்க ஊருக்கே கான்டாக்ட் பண்ணி 2 நாளில் பையனை கூட்டிகிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக நம்ம மேற்கு ஒரு கால் வரவும் இந்த பக்கமாக வந்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு பையன் மாப் போட்டுட்ருக்கான், அது தெரியல இவளுக்கு. ஸோ ஃபோனை பேசிக்கிட்டு அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம், சும்மா அதை அழுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்க்குற வர பார்த்தவன் இந்த அப்படி நீயே க்ளீன் பண்ணுன்னு கையில் கொடுத்து விட்டுட்டான். ஸோ அந்த வேலையை நம்ம கடுப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு குட்டி பொண்ணு ட்ரெஸ்லேயே உச்சா போயிட்டோன்னு சொல்லிட்டு பாவம் அழுதுட்டு இருக்காளாம். இதை பார்த்த நம்ம அவளோட ட்ரெஸ்ஸை குழந்தைக்கு போட்டு விட்டுட்டு இந்த பிங்க் ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சுன்னு சொல்லி மாப் கொடுத்த பையன் கேட்க, நான் இவளை டீச்சர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம மேல இவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு போல. இப்போமே திரும்ப கிளீன் பண்ணலான்னு வந்து பார்க்க அந்த இடம் கிளீனாக இருக்கு ஆல்ரெடி. திரும்பவும் அழுக்கு பண்ணிடாதீங்க, நானே அதை கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை கொடுப்பான் போல. இதை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்கும்போது பிரின்சிபல் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேங்கிறான். ஐயோ, இது குழந்தைகளுக்காக வாங்கினது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல. உண்மைதான், இது குழந்தைகளுக்காக நான் தான் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி கொடுக்குறானா. அப்பதான் தெரியுது இவன் ரிச்சான பையன், இந்த ஆர்ஃபனேஜ்க்கு வாலண்டியர் பண்ண வந்திருக்கான். நம்ம மேயோ வாலண்டியர்ல. ஸோ உங்க நம்பர் கொடுங்க, டச்லேயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இல்ல அவசியம் இல்லைன்னு சொன்னவன் கரெக்டா ரேன் வரவும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டான். இதை பார்க்குற ரேனுக்கு தான் ஒரே காண்டா இருக்கு. இதுல வரும்போது வேற அவ சிரிச்சு பேசிட்டு வர்றத பார்த்தவன், கடைசியா உன்னை வார்ன் பண்றேன், ஆர்ஃபனேஜுக்கு வர எல்லா வாலண்டியர்ஸும் நல்ல பசங்க கிடையாது, எதுக்காக கெட்ட பசங்களை சீக்கிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு திட்டுறான். அது எனக்கு நல்லாவே தெரியும், அதே போல நீயுமே ஆர்ஃபனேஜ்க்கு வாலண்டியரா தானே வந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இனிமேல் வாய் பேசுவேங்கிற மாதிரி அவனை கடுப்பேத்தி விட்டுட்டா. இங்க நம்ம ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அதுவும் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரேன், எனக்கு சின்ல தான் அடிபட்டிருக்கு, காலில் கிடையாதுங்கிறா. சின்ல அடிபட்டும் வாய் மட்டும் குறைய மாட்டேங்குதே, உனக்கு வலிக்கலையான்னு ஹீரோ கேட்குறான். வலியெல்லாம் தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமா இருக்குங்கும் போது அது அனஸ்தீசியா போட்டதால அப்படி இருக்கு, நீ போய் கொஞ்சம் தூங்கு, நான் மெடிசன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறேங்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ டாக்டர் ஏஜின்னு சொல்லிட்டு தூங்க போயிட. ஸோ இங்கே ஹீரோவும் அவளுக்கான மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே பார்க்கும்போது 2-3 ஆரஞ்சு மட்டும் தான் இருக்கு. உள்ள நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்து நேராக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஐஸ் வாட்டரை மடக்குன்னு குடிச்சிக்கிட்டு திரும்பினா ஹீரோ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ்ல போனவன் விழுந்தடிச்சு ரூம்குள்ள போய், எப்ப நான் பேண்ட்டை கழட்டினேன், எப்ப எப்படி பண்ண, ஐயோ அவர் வேற பாத்துட்டாரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சுட்டா. தூக்க கலக்கத்துல ரொம்ப உப்பசமா இருக்கவும் இவளே தான் கழட்டி போட்டிருக்கா. அச்சோ இப்ப என்ன பண்றது நீங்க யோசிச்சுட்டு இருக்க. வெளியே ஹீரோவும், டேஜின் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த 2 லைனையே திரும்ப படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்துட்டு போனா இல்லையா, அது மட்டும்தான் இவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வந்து, நீங்க போயிட்டீங்கன்னு நான் நினைச்சேன்னு சொல்ல, உனக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன், சூப் கூட ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அக்கறையா அதை ஊத்திட்டு வந்தெல்லாம் கொடுத்துட்டு, நீ சாப்பிடு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், அது என்னையும் யூஏயும் பத்தினது. அன்னைக்கு நான் யூஇக்காக எழுதின அந்த லவ் லெட்டரை நீங்க தான் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். முன்னாடி அவனை லவ் பண்ணது உண்மைதான், அவரை தவிர நான் வேற யாரையும் லவ் பண்ணவே மாட்டேன்னு நினைச்சேன். பட் ஹைஸ்கூல் கிராஜுவேட் ஆன அப்புறமா நானே மாறிட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில உங்ககிட்ட நான் சொல்ல வந்த விஷயம் யூஇ கிட்ட நான் கிளியரா சொல்லிட்டேன். நான் லவ் பண்ற பர்சன்னு சொல்லும் போது கரெக்டா அடுப்புல ரொம்ப கொதிக்கவும் ஹீரோ போய் அதை ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். இவ வந்து பார்க்க, ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஆஃப் பண்ணாம போயிட்டேன் போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட வரலாம். அப்ப தெரியாம ஹீரோ இடிச்சிட்டான். ஐயோ அம்மாங்கும் போது, உனக்கு ஒன்னும் ஆகல, இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை லைட்டா எடுத்து பாக்குறான். லக்கீலி ஒன்னும் ஆகல. நடக்கும்போதும் சாப்பிடும்போதும் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு, சென்லி நியூ இயர் அன்னைக்கு உனக்கு கால் பண்ணி உன்னோட ஹார்ட் இன்னும் உன்கிட்ட தான் இருக்கான்னு கேட்டேன் இல்லையா, அப்படி இன்னும் உன்கிட்ட தான் இருக்குன்னா
அத நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயினுமே இவனை தானே லவ் பண்றா, அப்புறம் என்ன. இப்ப நைட்டு நடந்ததை நினைச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரே சந்தோஷம்தான் சொல்லிக்கிட்டு, ஆனா ஹீரோ லவ் பண்றங்கிறத ப்ரப்போஸ் பண்ணாமலேயே கிஸ் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ உடனே அவளுக்கு 2 பேரும் அவன் உன்கிட்ட அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிட்டான் பாரு, உன்னை லவ்வே பண்ணலங்கிற மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்க. அப்படியே இங்கே நம்ம ஹீரோ அவன் ஆன்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு டோஃபோ ரொம்ப நல்லா இருக்கு, எப்படின்னு எனக்கும் சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிறேன்னு சொல்றான். எப்போ நான் இதே போல தானே பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா சொல்றேன்னு அவங்க கேட்க, விடுமா அவன் கேட்கிறான்ல சொல்லி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவன் ஆன்டி சொன்னது போலயே சூப்பராக ஹீரோயின்காக குக் பண்ணி அதை பேக் பண்ணிட்டு வீட்டிலே இரு தோ நான் வந்துடுறேன்னு ஹீரோயினுக்கு மெசேஜை போட்டு இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறா. ஃபோன் பண்ணாலும் ரிங் போய் கட் தான் ஆகுது. உடனே 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறான், அவங்களும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களா. அவன் கொண்டு வந்து ஃபுட்டை அங்கேயே வச்சுட்டு ரேனுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறான். கண்டிப்பாக 3 ஒன்றா தான் இருக்குங்க, ஜாலியாக குடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க, ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறேன்னு அவன் அசால்ட்டாக காலை கட் பண்ணிட்டான். பட் ஹீரோவால் அதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியல. அப்படியே இங்கே நம்ம ரேனை காட்ட, நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், ஏஜென்ட் கிட்ட மட்டும் சொல்லாமல் வரதுனா நீ மட்டும் வான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புறா. இங்கே ரேன் கூட உட்காந்துட்டு இருக்கால, இவன் அவனோட எக்ஸ் தான். ஏதோ திரும்ப சேரலான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கூப்பிட்டுருப்பான்னு பார்த்தா இன்னும் அப்படியே தானே இருக்குன்னு கேட்குறா அவன். ஆனா இப்போ இந்த பொண்ணை இவன் மீட் பண்ணதுக்கு காரணம் ஆர்ஃபனேஜ்ல ஒரு பையன் மாப் பண்ணிட்டு இருந்தால அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ மீட் பண்ணியிருக்கான். அந்த பையனோட பேரு கிரிஷ். அவன் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலி தான், பிளஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சரி சொல்லு, அந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? 1988 பிறந்திருக்கான். அப்போ கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவருக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆக கிடையாது. இதுக்கு மேலே அவரோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியாது, என் அண்ணா சொன்னதே கிடையாதுன்னு இவன் சொல்கிறா. அப்பவும் இவன் விடாம ஏதாவது ஈவெண்ட்க்கு அவன் ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானான்னு கேட்க, அப்படிலாம் அவர் வெளியே வந்தது கிடையாது, ஒரு 2-3 டைம் தான் நானே அவரை பார்த்துருக்கேன்னு சொல்றா. இங்கே நம்ம ஹீரோனோட கஃபேக்கு வந்து விசாரிக்கிறான். அங்க வேலை செய்யற ஜூனியர் பொண்ணு 3 பேரும் இல்லைன்னா கண்டிப்பா ஒன்னாதான் இருப்பாங்க, அண்ட் நீங்க கவலைப்படாதீங்க, ஜென்லிக்கு காயம் இருக்கிறதால ஓயோன் சிஸ்டர் அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்புறா. இப்போ அடுத்து வேற எங்க போறது? ஹீரோனை பத்தி ஒண்ணுமே தெரியலையாச்சே. அவன் பாவம் ரொம்பவே பயந்துட்டான். ஸோ வேற யாராவது நம்பர் இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி பார்க்க ஹோட்டல் ஒரு குட்டி பையனுக்கு அடிபட்டு ஹீரோ காப்பாத்தினா இல்லையா, அவங்க அப்பா ஹீரோயின் வேலை செய்யற அதே லைப்ரரி தான் வேலை செய்யறாரு. ஸோ அவருக்கு கால் பண்ணி ஹீரோயின் இருப்பாளான்னு விசாரிக்கும் போது அவருக்கு ஹீரோயின் பத்தி எதுவுமே தெரில. சரி பண்ணது பண்ணியாச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அவளுக்கு கொஞ்சம் லீவ் தேவைப்படுதுங்கிற மாதிரி கேட்டுட்டான். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா போதுன்னு அவரும் சொல்லிட. சென்லி, நேற்று நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்காக தான் இனிமேல் என்னை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நானே கொஞ்சம் அவசரப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் இங்கே ஓயோனுமேயும் நம்ம ஹீரோயினை கரோக்கேக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ரேனுமே வந்துட்டான். ஹீரோயின் அவளோட போனை காணன்னு தேடிட்டு இருக்கா. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நம்ம ஹீரோயின் மறந்துட்டா. அதை ஊயன் எடுத்து கொடுக்கலான்னு போகும்போது வேணவே வேணா இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டா. இப்பதான் மேடம் போன் கூட இல்லைங்கிறதே ஞாபகம் வந்து தேடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப வேணுனே தான் இப்படி பண்ணிருக்கீங்களான்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இங்கே செங்குக்கு மனசு கேட்கல. ஸோ ஹீரோக்கு லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டு கரெக்டாக அவன் திருப்பி கூப்பிடவும் பாவம் ஏற்கனவே அவர் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. உண்மையை சொல்லிடலான்னு சொல்ல ஹீரோனுமே ஆமாமா அவர்கிட்ட சொல்லி இங்கே வர சொல்லுன்னு கூப்பிட சொல்கிறா. அதனால செங்கு கால் அட்டன் பண்ணி ஜென்லி ஃபோனை மறந்துட்டு வந்துட்டாங்க, நாங்கள் எல்லாரும் கரோக்கேல தான் இருக்கோம், நீங்களும் வாங்கன்னு கூப்பிடும்போது அவன் ஜென்லி கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு கண்டிப்பாக அவன் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண வைப்பம் பாருன்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் என்ன பண்ண அவன் ஜென்லி கிட்ட என்ன பண்ணான்னு நம்ம ரேன் கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் ஃபோனை வாங்கி டாக்டர் ஏஜென்ட், ஓ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா? ஓ இங்கே உங்களால் வர முடியாதா? சரி பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா? ஓகே அங்கேயே வந்துடுங்க, நானும் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பார்த்தா ரேன் பிடிச்சி வச்சுட்டு நேற்று அவன்கிட்ட என்ன பண்ணான்னு கேட்குறான். நம்ம ஓயோன்னு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ போங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக விட்டுட்டா. இப்போ ரேனுக்கு அதிகமாக மெசேஜ் வரதை பார்த்துட்டு இன்னுமா நீ எக்ஸோட கான்டாக்ட்லேயே இருக்குன்னு கேட்க, ஏன் எக்ஸோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடாதா பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா? உன் கூட மட்டும் நான் இருக்கலாமான்னு கேட்குறான். கண்டிப்பா என்னோட நீ டச்ல இருக்கலாம், திரும்ப இது நடந்தது அறிஞ்சிருவன் பார்த்துக்கன்னு சொல்றா. உடனே இவன் பாரு நான் அவளோட பேசுறதுல அவளேதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் வெறும் ஸ்டிக்கர்ஸ் தான் போட்டுட்டு இருக்க பாருன்னு காட்டிட்டு இருக்கேன், நான் பார்க்க மாட்டேன் அவ பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. அப்ப தெரியாம வாய்ஸ் மெசேஜ் அவன் ஆன் பண்ணி விட்டுட கிரிஷை பத்தி தான் இவன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. உண்மை சொல்லு, எதுக்காக அவனை பத்தி விசாரிக்கிறேன்னு இப்ப கேட்க திரும்பவும் நீ ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தான் பண்ணன்னு சொல்றான்.
இல்ல நான் இதை நம்ப மாட்டேன்னு அவ சொல்ல, சரி சரி அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான், ரிச்சும் கூட, கல்யாணமும் ஆகல, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, பட் உங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாதுன்னு சொல்ல, ஏன் செட் ஆகாதுன்னு கேட்டுட்டு இருக்கா இவ. அப்ப கரெக்டா ஒரு சாங் ஓடும்போது, இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும், சேர்ந்து பாடலான்னு செங்க ஓயுனை கூப்பிட்டு இருக்க. இது ஓயுன் அண்ட் அவளோட எக்ஸோட ஃபேவரட் சாங் தானேன்னு சொல்லி ரேன் உளறிட, ஏண்டோ இப்படி பண்றங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. ஆனா பாவம் இங்க செங்குக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. இப்ப இங்க நம்ம ஹீரோவை காட்ட, ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான், பட் அவளை இன்னும் காணும்னு சொல்லிட்டு செங்குக்கு கால் பண்ணி கேக்குறான். அப்பதான் ஓயோன்னு சொல்றா, அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, நீங்க வேற வேற இடத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வேற இடத்துல நின்னுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல கப்பிள்ஸ் பேசுறத வச்சுதான் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிய வருது. ஸோ வழியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு வர, அதே போல ஹீரோவும் தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ பார்த்து அவளை கூப்பிட, அவ திரும்பி பாக்குறா, பட் ஹீரோ எங்க இருக்கான்னு அவளுக்கு தெரியல. ஸோ சுத்தி முத்தி தேடிக்கிட்டு அவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காளா. எங்க ஹீரோ வேற சிக்னல்ல மாட்டிக்கிட்டான். ஸோ டக்குன்னு அதை ஓரத்துல நிறுத்திட்டு ஹீரோயினை ஜென்லி ஜென்லின்னு கூப்பிட, அவளும் பார்த்துட்டா. தோ அந்த பிரிட்ஜுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை நோக்கி தான் வேகமா ஓடி வராங்க. காலையில இருந்து ஏங்கி ஏங்கி கடைசியில ஒரு வழியா மீட் பண்ணியாச்சு. இவ வந்ததுமே நான் வேணும்னு ஒன்னும் போனை விட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது ஹீரோ அவளை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டான். காலையில இருந்து எவ்வளோ தேடி இருப்பான், இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். ஸோ அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே, இனிமேலும் இது திரும்ப பண்ணிடாத, எப்பவும் போனை உன் கூடவே வச்சுக்கோ, உன்னை மறுபடியும் நான் இழக்க விரும்பலங்கிறான். அவளும் சரின்னு சொல்ல, உனக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பழைய மாடல் போனை கொடுக்குறான். அதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோ சொன்ன ஒரு அனிமே கதையில 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஹீரோயின் கடைசியா அவ ப்ரொபோஸ் பண்ணி எழுதின லவ் லெட்டர் அந்த 8 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான் இப்போ இவளுக்கு ஞாபகம் வருது. இப்போ அந்த மெசேஜ் ஓபன் பண்ண, ஜென்லி நான் தான் ஏஜிங் ஷோ, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கான். முன்னாடி அந்த அனிமேவை பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் அதை பார்த்தேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு லவ் லெட்டருமே ஹீரோக்கு ரிசீவே ஆகலையேன்னு இவ கேட்டிருக்கா. அப்ப ஹீரோ எல்லா கதைகளுக்குமே ஒரு எண்டிங்கிறது அவசியம், ஸோ அவங்களுக்கு நானா கொடுத்த எண்டிங் இதுதான் சொல்லியிருப்பான். அதை இப்ப நினைச்சுக்கிட்டே இங்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்க. விதியாவே இவங்களை சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு போல. அதனால்தான் ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது யூஇக்கு போட்ட லவ் லெட்டரை ஹீரோ படிச்சு இவளுக்கு கூப்பிட்டுருப்பான்ல. ஸோ இதெல்லாம் அழுதுகிட்டே மனசுக்குள்ள ஓட ஹீரோ அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறா. இந்த எண்டிங் உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே எங்க மேயோ ரேனோ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, ரேன் கூப்பிட்டு, குடிச்சா உனக்கே டிரைவ் பண்ண முடியாதுல்ல, வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நானே உன்னை கொண்டு போய் விடுறேங்கிறான். பட் அவளோ பரவாயில்ல நானே போய்க்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட, திரும்பவும் ரேன் அவளை கூப்பிட்டு, மே நானே உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்ல, அவ திரும்பி, ராஸ்கல் உனக்கு என் மேல லவ் வந்துருச்சாடான்னு கேட்க, அவன் ஓடி வந்து அவளை தூக்கிக்கிட்டு, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஊர்ல டிராஃபிக்கை அஃபெக்ட் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டே போறான். ஸோ எப்படியோ இந்த ஜோடி நல்லபடியா சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம செங்க காட்ட, அவன் ஓயோன் கிட்ட, உங்க முன்னாள் லவ் எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்கிறான். இவ காலேஜ் படிக்கும்போது அந்த பையனை ஆன்லைன்ல தான் மீட் பண்ணிருக்கா. அவனோட பேசிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. பையனுக்கு பெருசா பேக்ரவுண்ட் இல்ல, சரி இல்லைன்னு சொல்லி வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவ அதெல்லாம் கேட்காம படிக்கும் போதே அந்த பையனோட ஓடி போயிட்டா. ஆக்சுவலா இவளுக்கு ஒரு அண்ணா இருந்திருக்காரு. இவளோட அப்பா அம்மா 40 வயசா இருக்கும்போது தான் இவ பிறந்திருக்கா. பட் இவ அப்படி போனப்போ இவளோட அண்ணா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இவ இவ்ளோ மெச்சூர் ஆனதே. வயசான அம்மா அப்பாக்கு இவ தானே உறுதுணையா இருக்கணும். ஸோ திரும்பவும் கையில் காலில் விழுந்து படிப்பை கண்டினியூ பண்ணியிருக்கா. அதோட அந்த பையனை கான்டாக்ட் பண்ணுறதே விட்டுட்டா. இப்போ இதெல்லாம் செங்கிக்கிட்ட சொல்லிட்டு என்ன அப்செட் ஆகிட்டியான்னு கேட்கும்போது, அவனோட மட்டும் ஒரு சாங் ஷேர் பண்ணியிருக்கல, அப்போ நமக்காகவும் ஒரு தீம் சாங் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வான்னு அவளை கூப்பிட்டு 2 பேரும் ஜாலியாக டான்ஸ் பண்ண, எப்பவும் இதை நான் மறக்கவே மாட்டேன், இது நமக்கான சாங்னு 2 பேரும் சேர்ந்தே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு அவளை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. எனக்கு அடிபட்டிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, டாக்டர் ஏஜின் தான் நேற்று டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி உனக்கு அடிபட்டதா சொல்லி லீவ் கேட்டிருக்காருன்னு சொல்றா. இந்த விஷயம் இப்போதானே நம்ம ஹீரோனுக்கு தெரியும். அவரே உனக்காக லீவ் கேட்கிறாருன்னா அப்போ சொல்லு நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க தானேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா இந்த பொண்ணு.
அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வேற ஹீரோயினை பார்க்க வரான். நீ இன்னும் தூங்கிட்டு இருப்ப, எழுந்திருக்க மாட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு தான் பாக்குறதுக்கு வந்தேன். அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வெளியே இருக்குன்னு சொல்லி கேட்க, அது மாத்தி டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன்னு ஹீரோயின் சொல்லும் போது, அது நான் உனக்காக அனுப்பி வச்சதுன்னு சொல்லிட்டு தலையை தொட்டு பேசிட்டு இருக்கான். ஐயோ, நான் வேற இங்க இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். சரி நான் போய் குக் பண்றேன்னு ஹீரோ உள்ள போயிட்டான். ஆனா இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோவை பேன்னு பாத்துக்கிட்டு, பரவாயில்ல ஜென்லி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் அது மூலமா உனக்கு மிகப்பெரிய நல்லதுதான் நடந்திருக்கு, ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு ½ நாள் ரெடி ஆயிரும், நீங்களும் சாப்பிட்டு போயிருங்கன்னு ஹீரோ சொல்லும் போது, சே இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிட்டா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நீங்க குக் பண்றீங்கல்ல, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, என்னோட குக்கிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு விருப்பமான்னு ஹீரோ கேட்கிறான். அவளும் ஆமான்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிக்கிறதால வீட்டுக்குள்ளேயே கையை பிடிக்கணுமான்னு கேட்கிறா. 2 பேரும் ஒரு வழியா குக் பண்ணி முடிச்சாச்சு. 2 நாளைக்கு முன்னாடியும் இதே தான் செஞ்சு கொடுத்தீங்க, இன்னைக்கும் இதே செஞ்சு கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்க ஹீரோயின், உனக்கு சின்ன அடிபட்டிருக்கல, ஸோ சாஃப்டான ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொல்றான் ஹீரோ. உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான் டாக்டர் நீவ சொல்ல, இருக்காத பின்னு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் எப்பவும் போல அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக எனக்காக லைப்ரரியில லீவ் கேட்டீங்கன்னு கேட்குறா. நேற்று உன்னை என்னால் சுத்தமாக கான்டாக்டே பண்ண முடியல. ஓயுன்மே என்னோட ஃபோனை எடுக்கல. ரேன் கிட்ட கேட்டதுக்கு அவனுக்கு என்னோட பேசக்கூட விருப்பம் இல்லை. ஸோ கெஃபேலையும் போய் கேட்டு பார்த்தேன், அங்கேயும் எனக்கு எதுவும் தெரிய வரல. அதனால என்னோட கான்டாக்டை ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது சென்சின் அப்பாவோட கான்டாக்ட் இருந்தது. ஸோ அவருக்கு கால் பண்ணி நீ அங்கே இருப்பேன்னு விசாரிச்சா அவருக்கு அதை பற்றியே தெரில. ஸோ எப்படியோ உனக்கு லீவ் வேணுங்கிறதுக்காக நான் கேட்டுட்டேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போதே கண்ணு கலங்கிடுச்சு. எனக்காக இவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு அழுமூஞ்சின்னு எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்ல, நீங்க என்ன டீஸ் பண்றீங்களா என்னன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, இனிமேல் என்ன மிஸ்டர் ஏஜின்னு கூப்பிடுறது கொஞ்சம் நிறுத்துங்கிறான். அப்படின்னு கூப்பிடுறது டாக்டர் ஏஜின், ப்ரொஃபசர் ஏஜின்னு சொல்ல, உன்னோட அம்மா உன் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்கன்னு ஹீரோ கேட்குறான். என்னோட பயாலஜிக்கல் அப்பாவை கேட்குறீங்களா? ராஸ்கல்னு தான் கூப்பிடுவாங்க, அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இது ஓகேவா ராஸ்கல்னு ஹீரோவை கூப்பிடு. இல்ல நீ ஏஜின்னு கூப்பிட்டாலே போதுங்கிறான். இல்ல இதுதான் நல்லா இருக்கு, ராஸ்கல்னு ஹீரோவை கூப்பிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இங்க ஓயோனையும் செங்கையும் காட்ட, அவங்க ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அப்ப கையை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்களா. பட் அந்த கடைக்கார பையனுக்கு ஓயுனை தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசா இருக்கும்போது அவன் இங்க உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க, ஓயுன் வந்து மிரட்டிட்டு இருப்பாளாமா. அடே நீயா, இத்தனோண்டு இருந்தடா, அதுக்குள்ள வளர்ந்துட்டியாங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு 20 வயசாச்சு. அப்புறம் இவரு உங்க பாய் ஃப்ரெண்டான அந்த பையன் கேட்டதும் செங்கு கையை பிடிச்சிருந்த ஓயோன் அப்படியே எடுத்துட்டா. இதுல அப்செட் ஆன செங்கு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கிளம்பிட, அவ பின்னாடியே வந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் நேச்சுரலா ஒருத்தர் கேட்கும் போது நடக்கிறது தானே, இதுக்காகலாம் அப்செட் ஆகாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு பக்கத்துல வந்து உட்காந்தவன், என்னை டேட் பண்றத நீ அசிங்கமா நினைக்கிறியான்னு கேட்கிறான். இல்ல அந்த பையனை விட நீ 1 வருஷத்துக்கு தான் பெருசு, அவனை இத்தனூன்ல இருந்து பார்த்துருக்கேன், ஸோ அதனாலதான் டக்குன்னு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்த, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நான் உனக்கு ஏத்தவ இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீ அழகா இருக்க, ஸ்மார்ட்டா இருக்க, இப்போ உனக்கு ஒரு நல்ல கரியர் இருக்கு, நல்ல மனசு கூட இருக்கு. இல்லாத ஒரு விஷயம்னா கேம் தான் உனக்கு விளையாட தெரியாது. பட் எனக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு உனக்கு நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பிரேக்கப் பண்ணிடுவியான்னு கேட்க, போட்டேன்னு பாரு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே வராதுன்னு சொல்றா. அப்போ உன்னோட வீட்டுக்கு நான் இந்த வீக்கெண்ட் வரட்டுமான்னு சொல்லிட்டு செங்கி கேட்க, இந்த வீக்கெண்டா, கொஞ்சம் அவசரப்படுறியோ? என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60-70 வயசாச்சு. டக்குன்னு உன்னை பார்த்து பிபி ஏறிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க? அப்போ நான் உனக்கு ஏத்தவன் கிடையாது. ஒரே வழினா எனக்கு ஏதாவது ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைச்சு உன்னை முன்னையே மீட் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாதான் எல்லாமே சரியாகிருக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லடா, உனக்கு என்ன வயசு இருக்கு, வருத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறது நான் தான் சொல்லும் போது, அப்படி நீ எந்த வருத்தமும் படக்கூடாதுன்னு தான் நான் முன்னையே இதெல்லாம் பண்றேன். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சம்மதத்தை மட்டும் வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம யார் முன்னாடியும் எதுக்கும் பயப்பட அவசியமே வராது இல்லையான்னு செங்கு சொல்ல, நீயா தான் கேட்டிருக்க, இந்த வீக்கெண்ட் என்னோட பேரண்ட்ஸை நீ மீட் பண்ணியே ஆகுறன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்படியே இங்க ஹீரோவையும் யூயும் காட்ட, அவங்க 2 பேரும் ஜாகிங் வந்திருக்காங்க. அப்போ அவன் சந்தோஷமா இவங்க முன்னாடியில இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க இல்லையா, ஸோ அது மாதிரி மெமரிஸ் எல்லாம் யூயி பேசிட்டு இருக்கேன். ஹீரோக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யூயி, நான் உன்கிட்ட முன்னாடியே ஜென்லியை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்னு தயங்க, நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லனாலும் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியும்டான்னு சொல்றான். அப்புறம் ஃபியூச்சரை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தனா எனக்காக ஒரு பொண்ணு இங்க இருக்காங்கிறத மறந்துட்டேன். ஸோ அவளை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சென்லி பாக்குறதுக்கு துருன்னு இருப்பான், ஆனா எதையுமே வெளியே சொல்லாம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ அவளை டேட் பண்ணணும்னு நினைச்சனா இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோ.
பட் நீ என்னை விடவே அவளை நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவ உன்னோட சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு யூயி சொல்றான். நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் இப்ப ஹீரோ சொல்ல. அப்படி மட்டும் பண்ணல, ஃபர்ஸ்ட் லவ் பவர் தெரியாது, திரும்ப அவளை நான் பறிச்சுப்பேன்னு சொல்ல, அதுக்கு நான் வாய்ப்பே தர மாட்டேன், இப்போ வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிட்டு இருக்கான். தென் இப்ப கட் பண்ணா யூயி வெளியூருக்கு கிளம்ப போறான். நான் லக்கேஜை கொண்டு போறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த பக்கம். இதே ஊர்ல வேலை பார்க்க போறத தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு பக்கத்து ஊருக்கு போறேங்கிறீங்க, இதுக்கு காரணம் நான் தானான்னு கேட்கும்போது, என்ன அவ்வளோ வீக்கா நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இந்த ஊரை விட அந்த ஊர்ல எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால தான் அங்க போறேன். அப்புறம் ஏஜென்ட் பத்தியுமே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சானா அவனோட பெஸ்ட்டை கொடுத்து அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைப்பான். ஸோ நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், குட் கேர்ள்னு சொல்லி தலையத்தோட இதே மாதிரி தான் சின்ன வயசுலயும் பண்ணுவான். அதெல்லாம் ஞாபகம் வர ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இவன் உடனே முன்னாடியே சொல்லியிருக்கல, அழுதான் அசிங்கமா இருப்ப, அழுகாதன்னு சொல்லவும், எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டுருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகம் மாறிடுச்சு. நான் எங்க போனாலும் சரி நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து டிக்கெட்ஸை கொடுக்க, சரி பாத்துருங்க நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது யூயின்னு கூப்பிட்டு சின்ன அங்கிள்னு சொல்றா. அவனு பாய் பாய் சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பிட குட் பைன்னு ஹீரோயினுமே சந்தோஷமா அனுப்பி வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் கூட இருக்கான் இல்லையா? ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.